2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல். தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூளுரை, தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்ப்பணிப்பு, தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், நான் ஸ்டாலின் என சொல்லுவேன், நீங்கள் தொடரட்டும் என சொல்ல வேண்டும். நான் தமிழ்நாடு என சொல்லுவேன், நீங்கள் வெல்லட்டும் என சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை டெல்லியில் இருக்கிற மோடிக்கும், அந்த மோடியின் ஜாடி எடப்பாடிக்கும் வயிற்றை புளியை கரைப்பது போல் உறக்க எழுப்பி சொல்லுங்கள். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த வைராக்கியத்தினுடைய இலக்கு, எத்துணை அடக்குமுறை, சித்திரவதை, சிறைச்சாலை, மோடியின் சதி திட்டம், எடப்பாடியின் துரோகம் இன்னும் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், பேரூர் அளவில், ஊராட்சி அளவில், கிளைக்கழக அளவில், சார்பணிகளின் சார்பில் அனைத்து பெயர்களையும், அழைப்பதில் உள்ள எல்லோ பெயர்களையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை, விடிக்க வேண்டும் என்ற ஆசை, பொறுப்பின் பெயரை சொல்லி பெருமைப்படுத்த வேண்டும் என்ற ஆசை என் அண்ணன் வசந்தத்தோடு. ஆனால் நேரத்தின் அருமை, பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிற இடம், கூடியிருக்கிற மக்கள் கூட்டம், கூடியிருக்கிற வர்த்தக பெருமக்கள், குடும்பியிருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள், ஒட்டுமொத்த ரிஷிவந்தியம் தொகுதியும் வானாபுரம் பகண்டை ரோட்டில் கூடியது என்று சொல்லுகிற இந்த மாபெரும் நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கிற எல்லோருக்கும் நான் வணங்க வேண்டும். என்றால் அன்பு தலைவர் கலைஞருடைய ஒரு வார்த்தையை, ஒரு சொல்லை, ஒரு சொற்றொடரை கலைஞரிடம் கடனாக பெற்று, இரவலாக பெற்று, பச்சையாக சொல்கிறேன், கலைஞரிடம் பிச்சையாக பெற்று உங்களுக்கு நான் வணக்கம் தெரிவிக்க வேண்டும். என்றால் முத்தமிழறிஞர் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர் சொல்லுவதை போல, கலைஞரின் உயிருக்கும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒற்றை சொல்லில்தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை கட்டி ஆண்டார். நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் மலையரசு அவர்கள் பேசும்போது, இதே சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் வசந்தம் கார்த்திகேயன் என்ற நான் என்ற ஓசை விரைவில் வரும் என்று வேண்டுகோள் விடுத்தார். இந்த தொகுதி மக்களுக்கு ஆற்றிய சாதனைகளை பட்டியல் போட்டு சொல்லி 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 ஒரு சாதனையே, ஒரு சராசரி மனிதனை பேச்சாளராக்கிய முதல் தொகுதி ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி. பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், உளமாற வாழ்த்துகிறேன். என் அண்ணன் சொன்னார், 2016 தேர்தல் ஒரு பொதுக்கூட்ட பேச்சாளராக கோவிசலியன் வந்தார். நாடி துடிப்பு தெரிந்து பேசுபவன் நான், மக்கள் மனநலை அறிந்து பேசுபவன் நான். கருத்துக்களை சொல்ல சொல்ல, நிர்வாகிகள் பெயரை சொல்ல சொல்ல, அண்ணன் வசந்தம் கார்த்திகேயன் என்று சொன்ன போது அடித்த கரவொடி அன்றைக்கு 2011 விண்ணை முட்டியது. இறங்கும் போது சொன்னேன், கையை பிடித்து சொன்னேன், வேட்பாளர் அறிவிக்கவில்லை. ஆனாலும் அண்ணனே, இன்னும் 2 மாதத்தில் என்னோடு நீ சட்டமன்றம் வருவாய், அதற்கான நாற்காலி உண்டு என்று அன்று சொன்னேன். இன்று சொல்லுகிறேன், அன்றைக்கு ஏற்பட்ட எழுச்சியை விட இன்றைய தினம் இந்த தொகுதியில் 5 இடங்களுக்கு சென்று வந்தோம். 15 கிலோமீட்டர் தூரம் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அண்ணன் பாண்டன் வீட்டுக்கு சென்று வந்தோம். போகிற இடத்திலெல்லாம் நூற்றுக்கணக்கான, 50 கணக்கான வாகனங்களில் மக்கள் கூட்டம் கூடுகிறது என சொன்னால், மக்கள் கடல் கூடியது என சொன்னால், நான் நன்னடத்தில் சொன்னேன், கோவிசலியன் தலைவர் அல்ல, கோவிசலியன் பொதுச்செயலாளர் அல்ல, கோவிசலியன் தலைமை கழகத்தின் அங்கீகரிக்கப்பட்ட உச்சகட்ட தலைவர் அல்ல, உயர்நிலை செயல்திட்ட குறிப்பிடர் அல்ல, ஒரு பேச்சாளராக இருந்து 35 ஆண்டு காலம் நாடு முழுவதும் சுற்றி சுற்றி வாழ்க கலைஞர் என்று சொன்ன தொண்டன் இன்னைக்கு தமிழக அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிலையில் ரிஷிவந்தியம் நான் வந்திருக்கிறேன். மாநாட்டை போல் கூட்டுகிறீர்கள் என்று சொன்னால் அண்ணனை வியந்து சொன்னேன், பாராட்டி சொன்னேன். இப்பொழுது சொல்கிறேன், 2026 ஏப்ரலில் தேர்தலா, மார்ச் இறுதியில் தேர்தலா, 60 நாளில் தேர்தலா, 50 நாள் தேர்தலா, கவலை வேண்டாம். நாளைய தினம் ரிஷிவந்தியம் தொகுதியில் ஓட்டு பெட்டியை வைத்தாலும் அண்ணன் வசந்தம் கார்த்திகேயனுடைய வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. சாட்சிகள் ஆதாரம் எதிரே. இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டும், ஏனால் பேசுகிற கோவிசலியன்
தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட 20 நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவன். 20 பேர் பட்டியல் யார் யார் என்று தெரியும். 2 தினங்களுக்கு முன்பு என் சகோதரன் மூப்பே கிரி தொகுதி சங்கத்தில் பேசினேன். நேற்றைய தினம் காட்டுமன்னார்குடி கோயில் தொகுதியில் பேசினேன். 2 தினங்களுக்கு முன்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தொகுதியில் பேசினேன். தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். சீர்காழி தொடங்கி நான் அறிந்தவரை தெரிந்தவரை இத்துணை தொகுதிகளுக்கு சென்றிருந்தாலும் லட்சக்கணக்கில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிற தொகுதி ரிஷிவந்தியம். ரிஷிவந்தியம் ரிஷிவந்தியம் மனமார்ந்த வாழ்த்து. நானும் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் 2011 நின்றேன், 2016 நின்றேன், 2021 நின்றேன். நான் அறிந்தவரை தெரிந்தவரை ஒரே தொகுதியில் 3 முறை ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டனை தேர்தலில் நிறுத்தி வெற்றி பெற வைத்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். 3 முறை ஒரே தொகுதி. என் அண்ணனே, நீ 2 முறை, மீண்டும் சொல்லுகிறேன், 3வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை ரிஷிவந்தியம் தொகுதியில் தடுக்க முடியாது. அதற்கு காரணம் எங்கள் ஆருயிர் அண்ணன் ஏவா வேலு அவர்களோடு இந்த கழகத்திற்கும் தலைமைக்கும் புதிய கட்சிகளை இணைத்து வலு சேர்த்ததில் உன்னுடைய கரங்களுக்கு உரிய பங்கு என்ன என்பதை நாடறியும், நான் அறிவேன். உயர்வாக சொல்லுகிறேன். நான் 15 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினர். அண்ணன் பெருநற்கிள்ளி என்னை பற்றி நன்றாக தெரியும். லட்சிய வேக்கர் உடையவர். மாற்று இயக்கத்திலிருந்து வந்தாலும் அனைத்து தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மாமனிதர் பெருநற்கிள்ளி என்ற மாமனிதர் இந்த தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர். என் அண்ணன் வசந்தம் சொன்னார், 99% பெருநற்கிள்ளி பார்த்து விட்டார் அண்ணா. நான் 1% தான். மீண்டும் சொல்லுகிறேன், எந்த தொகுதியில் எந்த முடிவு எப்படியாக இருந்தாலும் 234 தொகுதிகளில் முதலில் நாற்காலி போட்டு உறுதி செய்யப்பட்ட தொகுதி ரிஷிவந்தியம். ரிஷிவந்தியம் ரிஷிவந்தியம் 10 ஆண்டுகள் நான் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர். 2011-16 என் அண்ணன்களோடு 5 ஆண்டு. 2021 ஆளுங்கட்சி ஆனோம். எங்கள் மாவட்டத்தில் 8 தொகுதி, தஞ்சையில் 7 தொகுதி வென்றோம். ஒன்றே ஒன்றை இழந்தோம். ஒரத்தநாடு வைத்தியலிங்கம். இழந்த தொகுதியிலும் வெற்றி பெற்றவர் இன்றைக்கு கருப்பு சிவப்பு வேட்டி கட்டி கொண்டு தளபதி முன்னால் அணிவகுத்து வருகிறார். 8க்கு 8 நாங்கள். 8க்கு 7 வெற்றி பெற்றோம். அமைச்சரவையில் இடம் இருக்கும் என எண்ணினோம். ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டத்திற்கு உரியவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற பெருமை. அரசினுடைய தலைமை கொறடாவாக நியமிக்கப்பட்டேன். அரசின் தலைமை கொறடா. என் அண்ணன் சொன்னாரே, நான் பேசுவதற்கு எழுதி தந்தவர், என்னோடு பயணப்பட்டவர், என்னோடு நெறிப்படுத்தியவர் என் அண்ணன் வசந்தத்தை வேறு யாராகவாவது நான் நினைத்திருந்தால் வேறு விதமாக இருந்திருப்பேன். என் உடன் பிறந்த சகோதரனாக என் அண்ணனை நான் நினைத்ததால் இன்றல்ல, நேற்றல்ல, என்றும் அண்ணன் ஏவா வேலு அவர்கள் எப்படி உங்களுக்கு பாதுகாப்போ அதில் பாதி பங்கு இந்த எளிய தொண்டன் கோவிசெலியனாகிய எனக்கு உங்களுக்கு உண்டு. இல்லை என்றால் புதிய கட்டிடம் கேட்டு உடனே தருவோமா? வகுப்பறை தருவோமா? பட்டமளிப்பு விழாவுக்கு வருவோமா? உளுந்தூர்பேட்டையில் கல்லூரி கேட்டார் அமைச்சர், அதற்கு துணை நின்றது நீங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், அறிவித்த அதே ஆண்டில் கல்லூரியை துவக்கி புதிய கட்டிடத்திற்கும் அடிக்கல் நாட்டிய முதல் வரலாறு நீங்கள் கேட்ட உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உண்டு. என் அண்ணனே, உன் உழைப்பு, உன் தொடர்பு, உன் பணி, உன் விசுவாசம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு மட்டுமல்ல, அருகே இருக்கிற கள்ளக்குறிச்சியையும் உளுந்தூர்பேட்டையையும் வெற்றி வாகை சூடித்தரக்கூடிய வகையில் மக்கள் பணியாற்றுகிறோம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கழகத்தின் தாரக மந்திரம். கடமை கண்ணியம் கட்டுப்பாடு கழகத்தின் தாரக மந்திரம். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் 50 முழக்கத்தின் முதல் வார்த்தை திமுக தொண்டன் என்றைக்கும் மறக்காதது. படிக்காத ஒரு ஏழை தொண்டன் கூட, பள்ளிக்கூடம் செல்லாதவன் கூட
திமுகவின் 50 முழக்கத்தை மனப்பாடமாக ஒப்பிப்பான். அவன்தான் ஒரிஜினல் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற முத்திரையை பெற்றவன். எங்கள் அண்ணன்களை வைத்துக் கொண்டு அறிவிக்கிறேன், கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை போல அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்பதை போல தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூளுரை, தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்ப்பணிப்பு, தமிழ்நாட்டு மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய சபதம், நான் ஸ்டாலின் என சொல்லுவேன், நீங்கள் தொடரட்டும் என சொல்ல வேண்டும். நான் தமிழ்நாடு என சொல்லுவேன், நீங்கள் வெல்லட்டும் என சொல்ல வேண்டும். அந்த வார்த்தை டெல்லியில் இருக்கிற மோடிக்கும் அந்த மோடியின் ஜாடி எடப்பாடிக்கும் வயிற்றை புளியை கரைப்பது போல் உறக்க எழுப்பி சொல்லுங்கள், அது விண்ணை முட்டட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இந்த பரப்புரை கூட்டத்தினுடைய நோக்கம், இந்த வைராக்கியத்தினுடைய இலக்கு என்ன காரணம்? நாங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பது திமுக காரன் வாழ்வு பெறுவதற்கா? எத்தனை ஆண்டுகள் நாங்கள் ஆளுங்கட்சி, எத்தனை ஆண்டுகள் அரசு, எத்தனை ஆண்டுகள் அதிகாரம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியில் இருந்த பொழுது உழைத்த உழைப்பு, சிந்திய ரத்தம், தியாகம், சிறைச்சாலை, அடக்குமுறை, தடா, மிசா, பொடா, எத்துணைய வழக்குகளை தாண்டி என் திமுக தொண்டன் ஆட்சி இல்லை என்று என்றைக்காவது ஒரு நாள் மாற்று கட்சிக்காரன் வீட்டு வாசப்படியில் கால் பதிக்க நின்றிருப்பானா? பல்லை காட்டியிருப்பானா? தலையை சுரிந்திருப்பானா? இன்றைக்கு சொல்கிறேன், எத்துணை அடக்குமுறை, சித்திரவதை, சிறைச்சாலை, மோடியின் சதி திட்டம், எடப்பாடியின் துரோகம், எதை செய்தாலும் திமுக தொண்டனை பொறுத்தவரை, எங்கள் அண்ணன்களை பொறுத்தவரை தலைவனை மாற்றாமல், தத்துவத்தை மாற்றாமல், எண்ணத்தை மாற்றாமல், சின்னத்தை மாற்றாமல் பிச்சைக்காரனாக வாழ்ந்தாலும் திமுக கட்சிக்காரனாக எழுந்து நிற்கிற கூட்டம் திமுக கூட்டம். எங்களை வெல்லுவதற்கு யார்? எங்களை வெல்லுவதற்கு யார்? திமுக கூட்டணி சிதைந்துவிடும். கூட்டணியில் பங்கு கேட்கிறார்கள், முறிக்கிக் கொள்கிறார்கள், வர மறுக்கிறார்கள். மடையர்களே, கலைஞருக்கு பிறகு பல தேர்தல்களில் வெற்றி பெற்று திமுக கூட்டணியை வலிமையோடு உருவாக்கி தந்திருக்கிற ஒரே தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். கலைஞர் காலத்தில் கூட சட்டமன்றத்தில் கூட்டணி இருக்கும், பாராளுமன்றத்தில் இருக்காது. பாராளுமன்றத்தில் இருக்கும், சட்டமன்றத்தில் இருக்காது. உள்ளாட்சி தேர்தலில் கலைந்தே போய்விடும், கவலைப்பட மாட்டார் கலைஞர். ஆனால் உள்ளாட்சியிலும், சட்டமன்றத்திலும், நாடாளுமன்றத்திலும், இடைத்தேர்தலிலும், மீண்டும் 2026 அந்த கூட்டணியை கட்டி காத்த காவலரன் கலைஞர் பெற்ற பிள்ளை மு.க. ஸ்டாலின் என்று சொன்னால் எங்களை வெல்லுவதற்கு யார் அடையாளம் காட்ட முடியுமா? அன்னை சோனியா சொல்லுவார், எனது மூத்த பிள்ளை மு.க. ஸ்டாலின் என்று டெல்லியில் பாராட்டு. இவரோடு வரமாட்டார். பேசினார்கள். அன்பு சகோதரி பிரேமலாதவையும் அவருடைய தம்பி சுதீஷையும் அண்ணா அறிவாலயத்தில் கால்பதிக்க வைத்த தலைவர் தளபதி என்ற ஒரு அற்புத தலைவர். கூட்டணி உறுதியாகிவிட்டது. இன்றைக்கு காலை வந்த மகிழ்ச்சியான செய்தி, ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார். அவர் சொன்னார், நான் தாய் கழகத்தில் இணைந்திருக்கிறேன் என்ற வார்த்தை திராவிட இயக்கத்தின் தாய் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். துரோகி எடப்பாடிக்கு என்ன தெரியும்? காலில் விட தெரியும், ஊர்ந்து போக தெரியும். பாதம் தாங்கி பழனிசாமி டெல்லிக்கு காவடி தூக்க தெரியும், வேறு என்ன தெரியும்? பாட்டாளி மக்கள் கட்சியோடு எடப்பாடி பேசினார். கூட்டணி உறுதியானது. அன்புமணி ராமதாஸோடு தமிழகத்தில் சொன்னாரா? தமிழகத்தின் பத்திரிகையாளரிடம் சொன்னாரா? டெல்லிக்கு போனார். அமித்ஷாவிடம் சொல்ல, டெல்லிக்கு போனார் மோடியிடம் சொல்ல. பாஜகவோடு பேச வேண்டும், தேதி வேண்டும். தமிழகத்தில் சொன்னாரா? நயினாரிடம் சொன்னாரா? வானதியிடம் சொன்னாரா? தமிழிசையிடம் சொன்னாரா? டெல்லிக்கு போனார். பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தேதி வேண்டும். 2 செய்திகளை பார்த்த நம் தலைவர் அண்ணன் தளபதி சொன்னார், 2026 தேர்தல்
தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடக்கிற தேர்தல். டெல்லிக்கு காவடி தூக்கினானே எடப்பாடி, உன்னை மனதில் வைத்து சொன்னார் 2026 தேர்தலில் தமிழகத்தை தமிழ்நாடு ஆள வேண்டுமா டெல்லி ஆள வேண்டுமா என்று ஒற்றை சொல்லில் தமிழகத்தில் இருக்கிற வாக்காளர்களை எழுப்பிவிட்ட வேங்கை எங்கள் அண்ணன் தளபதி. இடர்பாடு, இடைஞ்சல், நிதி தரவில்லை, துரோகம், காட்டி கொடுக்கிற புத்தி, 40க்கு 40 தோற்றதால் ஏற்பட்ட கசப்பு, இவைகளையும் மீறி வஞ்சிக்கிற பாஜகவை பற்றி நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார். தமிழ்நாட்டிற்கு தொடர்ந்து நீங்கள் இன்னும் விளைவிக்கிறீர். பாஜக அரசு, ஒன்றிய அரசு டெல்லி இடர்பாடு எங்களுக்கு செய்யுமேயானால் என்றைக்கும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் என்று அறிவித்த தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி. எனவே தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டோம் என்று சொல்லுகிற துணிவு, ஆண்மை எங்கள் ஆருயிர் அண்ணன் தளபதியை தவிர தமிழகத்தில் வேறு எந்த தலைவனுக்கு இருக்கிறது? எங்களை வெல்லுவதற்கு யார்? இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அடையாளம் காட்ட முடியுமா? 40க்கு 40 வென்றோம். நாடாளுமன்ற தேர்தலில் பிரகடனப்படுத்துகிறேன், 40க்கு 40 நாடாளுமன்ற தேர்தலில் வென்றதை போல் 234 தொகுதியில் 200 வெல்லும் என்று அண்ணன் தளபதி சொன்னார். எங்கள் அண்ணனே, தமிழகத்தின் மன்னனே, ரிஷிவந்தியம் தொகுதி, கள்ளக்குறிச்சி தொகுதி, உளுந்தூர்பேட்டை தொகுதி, செங்கம் தொகுதி பட்டியல் போட்டால் 234 தொகுதியில் 234 தொகுதியும் வென்று காட்டுகிற வலிமை தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனது அண்ணன் பெருநெற்கிள்ளி சொன்னார், 1000 ரூபாய் குடித்தோம், கலைஞர் உரிமை தொகை, அது உதவித்தொகை அல்ல, கருணை தொகை அல்ல, மானியம் அல்ல, கடன் அல்ல, கலைஞரின் பிள்ளை என்பதால் சரியாக பெயர் சூட்டினார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1,31,00,000. எடப்பாடி கட்சிக்காரன் யாராவது இருந்தால் அடுத்த மாதத்திலிருந்து வாங்க மாட்டேன், தளபதியிடம் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிற புத்தி அதிமுக காரனுக்கு உண்டா? அதிமுக காரன் வீட்டு மனைவியும் மகளும் கூட அந்த 1000 ரூபாயை வாங்கும் போது என் அண்ணனாய், என் தந்தையாய், என் சகோதரனாய் தளபதி மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். எனது வீட்டுக்காரர் வேண்டுமானால் இலையில் போடட்டும், நான் சூரியனில் தான் போடுவேன் என்று பல ஆண்டுகள் ஓட்டு போட்ட பெண்கள் காத்திருக்கிறார்கள் சூரியனுக்கு வாக்களிக்க. அவருடைய சதி 1000 ரூபாயை நிறுத்த வேண்டும். பொருள்கள் கொடுக்கலாம், பரவாயில்லை, பரிசு பொருள் தரலாம், பரவாயில்லை. பணமாக தந்தால், ரூபாயாக தந்தால் அது ஓட்டுக்கு லஞ்சம், நீதிமன்றத்தை நாடலாம் என்று பாஜக திட்டமிட்ட பொழுது, இரவோடு இரவாக அதற்கு தயார் நிலையில் இருந்த பொழுது, கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை அல்லவா. 1000 கூட்டங்களில் சொல்லுவேன், என் அண்ணன்களை வைத்து சொல்லுவேன், அன்பு தலைவர் கலைஞரை விட நுண்பான் நுழைபடத்தில் 7 மடங்கு உயர்த்தி உள்ளவர் தளபதி மு.க. ஸ்டாலின். விடிந்தால் 7 மணிக்கு நீதிபதி வீட்டில் போய் நிற்பான். பாஜக வக்கீல் மனு தாக்கல் செய்வான். அவன் தடை உத்தரவை அடித்து வைத்து காத்திருப்பான். மனுவை வாங்குவான், தீர்ப்பை தருவான். இது சூதுமதியாளர்களின் புத்தி. 1000 பேரை பார்த்த என் அன்பு தலைவர் அண்ணன் தளபதி 7 மணி வரைக்கும் கூட காத்திராமல் இரவோடு இரவாக 1,31,00,000 குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாயை 5000 ரூபாயை 5 மணிக்கு 1000 தர தடுத்தது நீ, 5000 அள்ளி வழங்கியது எங்க தங்க தலைவர் அண்ணன் தளபதி. யாருக்கு ஓட்டு? யாருக்கு ஓட்டு? எனவே இந்த தொகுதியில் உதயசூரியன் நின்றது. ஏகப்பட்ட திட்டங்கள், சாதனைகள் வந்தது. பட்டியல் போட முடியும். பட்டியல் என்னிடத்தில் உண்டு, அதற்கான தரவுகள் உண்டு. அடிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால், கள்ளக்குறிச்சியில் புதியதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். யாரால்? யாருடைய ஆட்சியில்? அதேபோல் தியாகதுருவம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் ஆகிய ஊராட்சி ஒன்றியங்களுக்கு புதிய கட்டிடம். அதைவிட என் அண்ணன் சொன்னதை போல, நான் அறிந்தவரை தெரிந்தவரை, இந்தியா சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து ஒரு ஊரில், ஒரு பேரூரில் அல்ல, ஒரு தாலுகா தலைநகரில் அல்ல, ஒரு ஒன்றிய தலைநகரில் அல்ல, ஒரு ஊராட்சியை
தலைமையிடமாக கொண்டு தாலுகாவை பிரித்த வரலாறு அண்ணன் வசந்த வரலாறு, அதை பெற்று தந்த வரலாறு அண்ணன் ஏவா வேலு வரலாறு. நாங்கள் யாருக்கு வாக்களிப்போம்? உழைத்த உனக்கா, ஊர் மேய்கிற அதிமுக காரணைக்கா என்பது 2026 தேர்தலில் ஒட்டுமொத்த முடிவெடுப்போம். அதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமானால், நாங்கள் ஆற்றிய திட்டங்கள், சாதனைகள், அது காலை சிற்றுண்டி திட்டமாக இருந்தாலும், கல்லூரி மாணவர்களுக்கு தருகிற உதவித்தொகையாக இருந்தாலும், பொங்கலுக்கு வழங்கிய 3000 இருந்தாலும், மடிக்கணியாக இருந்தாலும், எங்களுடைய பயனாளிகள் வாக்களித்தாலே ரிஷுவந்தியம் தொகுதியில் 1 லட்சம் என்று சொன்னார்களே, தமிழகத்தில் எல்லா தொகுதியும் பல ஆயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான தகுதியை பெறும். அந்த அளவிற்கு ஆற்றலோடு அறிவோடு இருப்பவர் நம்முடைய ஆருயிர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பக்கபலமாக கிடைத்திருக்கிற ஒரு இளந்தலைவர், இளைஞர் படையை வழிநடத்துகிற ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் என்ற வீரத்தின் விளைநிலம். அயராது உழைக்கிறார், சிரித்த முகத்தோடு பார்க்கிறார், கலைஞரை போல் கூர்ந்து பார்க்கிறார், சொல்லுகிற வார்த்தைகளை கேட்கிறார். நான் அறிந்தவரை தெரிந்தவரை கலைஞருக்கு ஒரு பிள்ளை அண்ணன் தளபதி, தளபதிக்கு ஒரு பிள்ளை அண்ணன் உதயநிதி, இந்த 3 பேர் தான் இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு பாடம் நடத்துவதற்குரிய தகுதியுடைய தலைவர்கள் என்பதை ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் ஏற்பட்ட பிரச்சனையால் உணர்வோம். யாராவது அப்பன் உட்கார்ந்து இருக்கிற நாற்காலியில் ஒட்டு கேட்கும் கருவியை வைத்த இன்னொரு பிள்ளை உண்டா? எப்பேற்பட்ட நற்பெயர் அந்த பிள்ளைக்கு! இன்றைக்கு சொல்லுகிறேன், பெரியாருக்கு ஒரு தளபதி இருந்தார், அண்ணா. உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், நாட்டு மக்களிடம் தேர்தலில் நின்றார், வென்றார், முதலமைச்சர் ஆனார். வரலாறு பகண்டையில் அறிவித்து விட்டு போகிறேன். கழகத்தொண்டன் கோவி செழியன். பெரியாருக்கு ஒரு தளபதி இருந்தார், அண்ணா. உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், மக்களிடம் நின்றார், முதலமைச்சர் ஆனார். அந்த அண்ணாவுக்கு ஒரு தளபதி இருந்தார், அன்பு தலைவர், ஆரோக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். மன்னார்குடியில் கூட்டம் பேசும்போது சொன்னார், முன்பாதியை நான் எழுதிவிட்டேன், பின்பாதியை என் தம்பி கருணாநிதி எழுதுவான் என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற காவிய தலைவர். அண்ணா மேடைகளில் சொல்லுவார், நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. சொன்னவர் அண்ணா கோவிசலியன் அல்ல, சொன்னவர் அண்ணா வசந்தம் காத்தி அல்ல, சொன்னவர் அண்ணா மூப்பேகிரி அல்ல, சொன்னவர் அண்ணா பெருநற்கிள்ளி அல்ல. நான் சொல்லுவதை செய்கிற தம்பிமார்கள் ஆயிரக்கணக்கில் எனக்கு உண்டு. ஆனால் நான் நினைத்ததை செய்கிற ஒரே தம்பி திருவாரூர் கருணாநிதி என்று அண்ணாவால் பாராட்டப்பட்ட தலைவர். அண்ணாவுக்கு ஒரு தளபதி இருந்தார், கலைஞர். உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், கள்ளக்குடி போராட்டத்தில் கைது செய்யப்பட்டார், தண்டவாளத்தில் தலை வைத்து படுக்கப்பட்டார், ஆட்சி கலைக்கப்பட்டது. மீண்டும் சொல்கிறேன், அந்த கலைஞரும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆனார். 1957 முதல் தான் இருக்கிற காலம் வரை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனக்கென ஒரு தனி நாற்காலியை தக்க வைத்துக் கொண்ட ஒரே தலைவர் உலகத்தில் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். திருவாரூர் வரை குளித்தலை தொடங்கி அந்த கலைஞருக்கும் ஒரு தளபதி இருந்தார், வெண்சூடை பட்டாளத்தின் தலைவர். 76 மிசா கொட்டடி, அடக்குமுறை, சித்திரவதை, 1.5 ஆண்டு காலம் சிறைச்சாலை. திருமணமான 6 மாதத்தில் அடித்து உதைத்து தூக்கி எறிந்தார்கள். நீ தானடா ஸ்டாலின், நீ தானடா கருணாநிதி மகன் என்று. அந்த தளபதி மக்களுக்கு உழைத்தார், பாடுபட்டார், சிறைக்கு போனார், தேர்தலில் நின்றார், வென்றார். இன்றைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற சிங்கத்தமிழன். இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி மிகு நாயகனுக்கு அறிவிக்கிறேன், ரிஷுவந்தியத்தில் இந்த இடத்தில் சொல்லாமல் அவர் எந்த இடத்தில் சொல்லிவிட முடியும்? பெரியாருக்கு ஒரு தளபதி அண்ணா முதலமைச்சரானதை போல், அண்ணாவுக்கு ஒரு தளபதி கலைஞர் முதலமைச்சரானதை போல், கலைஞருக்கு கிடைத்த தளபதி என்ற தளபதி இன்றைக்கு முதலமைச்சராக இருப்பதை போல், இன்னும் 50 ஆண்டு காலத்திற்கு சென்னை கோட்டையில் தேசிய கொடியையும் அண்ணா அறிவாலயத்தில் இருவண்ண கொடியும் ஏற்ற இருக்கிற இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தளபதிக்கு பின்னால் தமிழகத்தை ஆளுவார். இதுதான் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனம், இதுதான் எதிரிகளுக்கு எரிச்சல். கலைஞரோடு முடியும் என பார்த்தேன்,
கலைஞரை விட வேகமாக அரசியலை ஸ்டாலின் நடத்துகிறார். எதிரிகளுக்கு எரிச்சல். ஸ்டாலினோடு முடியும் என பார்த்தால் கொள்கை வாரிசாக உதயநிதி கிடைத்திருக்கிறார். கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு அவர்தான் தலைவர். அவருடைய பிறந்த நாள் வந்தது. ஆதாரத்திற்கு சொல்கிறேன், இட்டுக்கட்டி பேசவில்லை, அது பழக்கமும் இல்லை. பிறந்த நாள் வந்தது சமீபத்தில். என்னுடைய பிறந்த நாள் என்றால், உங்களுடைய பிறந்த நாள் என்றால் பட்டாடை உடுத்துவோம், கலர் சட்டை போடுவோம், கோட் ஷூட் போடுவோம், அடிக்கடி துணிகளை மாற்றி அலங்கரித்துக் கொள்ளுவோம். ஆனால் பெரியாரின் வாரிசு, அண்ணாவின் லட்சியம், கலைஞரின் பேரன், தளபதியின் பிள்ளை, திராவிட இயக்கத்தின் சொத்து என்பதை காட்ட எங்கள் இளந்தலைவர் கருப்பு டி ஷர்ட்டை போட்டு நாட்டு மக்களை சந்தித்தார் என சொன்னால் அவர் பட்டாடை உடுத்தாமல் பெரியார் உடை உடுத்தியது நான் பெரியாரின் வாரிசு என்பதை தமிழகத்தில் காட்ட. இது பெரியாரின் பூமி, ஆரியத்தின் பூமி அல்ல. இவைகளையும் மீறி கேட்கிறேன், எங்கள் தலைவர்களை போல் மாற்று கட்சியில் ஒரு அறிவாளி தலைவர் உண்டா? திருக்குறளை எழுதியது சேக்கிழார் என்று சொல்லுகிற எடுபிடிகள். அன்பு தலைவர் கலைஞரை போல் ஒரு அறிவாளி. 1976 விரைந்து முடிக்கிறேன் செய்தியை. சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் கல்லூரி இலக்கியம் என்ற விழா. 3 பேரை அழைக்கிறார்கள் பேசுவதற்கு. ஒருவர் தமிழிசையினுடைய அப்பா, வசந்தகுமாருடைய அண்ணன், இலக்கிய செம்மல், காங்கிரஸ் கட்சியை சார்ந்த குமரி ஆனந்தன். 2வது நபர் அஇஅதிமுகவை சார்ந்த வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் எம்பி. வார்த்தை சித்தர் பேசினால் அப்பேற்பட்ட பேச்சுக்கு சொந்தக்காரர். அடுத்து அழைக்கப்பட்டது முத்தமிழறிஞர், மூதறிஞர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர். 3 பேர். 76 மிசா காலம். பேசுவதற்கு தடை, எழுதுவதற்கு தடை, அரசியல் பேசக்கூடாது. ஆனாலும் இலக்கியம் என்ற விழா. அனைத்த இடம் பச்சையப்பன் கல்லூரி. ஆயிரக்கணக்கில் மக்கள். குமரி ஆனந்தன் பேசினார் 40 நிமிடம். அடுத்து வார்த்தை சித்தர் வலம்புரி ஜான் 40 நிமிடம். வலம்புரி ஜான் பேசும்போது சொல்லுவார், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை பார்த்து சொல்லுவார், திமுக தொண்டர்கள் இருக்கிற இடம் ஒரு தற்கொலை கூடாரம். தன்னைத்தானே மாய்த்துக் கொள்ளுவானே தவிர இந்த கட்சியை காட்டி கொடுத்து விட்டு கூடாரத்தை விட்டு வெளியேற மாட்டான். வலம்புரி ஜான் வார்த்தை கோவிசலியின் வார்த்தை அல்ல. 40 நிமிடம். அடுத்து முத்தமிழறிஞர், மூதறிஞர் டாக்டர் கலைஞர் 37 நிமிடம் பேசினார். 3 நிமிடம் பாக்கி. அரங்கம் சூழ்ந்து நிற்கிறது. இறுதியாக சொன்னார், கல்லூரி முதல்வர் அரசியல் பேசக்கூடாது என்றார். பேச எழுதுவதற்கு சுருக்கெழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இலக்கியம் பேசுங்கள், இது இலக்கியம் என்ற விழா என்றார். இருவரும் அப்படித்தான் பேசினார்கள். நானும் அப்படித்தான் பேசுவேன். ஆனால் முதல்வர் சொன்னார், நிகழ்ச்சி முடித்துவிட்டு எல்லோரும் நன்றாக சாப்பிட்டு விட்டு போங்கள், சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என சொன்னார். நான் அவர் சார்பாக சொல்லுவேன், இந்த அவைக்கு சொல்லுவேன், வந்திருக்க நீங்கள் எல்லோரும் என் பேச்சு முடிந்ததற்கு பிறகு நன்றாக சாப்பிட்டு விட்டு, கையை நன்றாக கழுவி விட்டு, இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு மகிழ்ச்சியாக செல்லலாம். 1 நிமிஷம் தான். எவ்வளவு நிமிஷம்? ஒரே நிமிஷம். சாப்பிட்டு விட்டு கையை நன்றாக கழுவி விட்டு. யாரை க்ளோஸ் பண்ணிட்டாரு? காங்கிரஸ். அன்றைக்கு, இன்றைக்கு தப்பா நினைச்சுக்காதீங்க, அது அன்றைக்கு அரசியல் சூழல். இன்றைக்கு பேசியதை மேடையிலேயே வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன். அன்றைக்கு மேடை நகர்த்திய இலையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு. எந்த இலைய? ஆக 1 நிமிடத்தில் அரசியல் பாடம் நடத்துகிற எங்கள் கலைஞர் பெற்ற பிள்ளை தளபதியும் அவருடைய பேரன் உதயநிதி ஸ்டாலினும் திமுக கழகத்தை தூக்கி நிறுத்துவார்கள். அப்படி தூக்கி நிறுத்துகிற படையில் உழைப்பையும் செல்வத்தையும் லட்சியத்தையும் இந்த தொகுதிக்கு வழங்கிவிட்டு தன்னுடைய அயராத பணியால் அவருடைய தாய் தந்தையரை தொடர்ந்து ஒன்றியத்தின் பெருந்தலைவராக அவருடைய அம்மையார் எந்த அளவிற்கு உழைத்தாரோ அந்த ஒன்றியமா இந்த ஒன்றியம் என்று வியக்கக்கூடிய வகையில் தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதியிலும் அனைத்து திட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிற தொகுதி ரிஷிவந்தியம். ரிஷிவந்தியம் ரிஷிவந்தியம் அது வெற்றி தொகுதியாக மாற
ஆருயிரண்ணன் தளபதியும் அண்ணன் ஏவா வேலுவும் நீங்களும் தொடர்ந்து அவருக்கு பக்கபலமாக இருந்து வெற்றி வாகை சூடுங்கள். அவர் வெற்றிக்கு பின்னால் நாங்களும் பயணப்படுவோம் என சொல்லி இறுதியாக நிறைவாக மீண்டும் சொல்கிறேன், ஸ்டாலின் என சொல்லுவேன், விண்ணை முட்டு தொடரட்டும் என சொல்ல வேண்டும், தமிழ்நாடு என சொல்லுவேன், வெல்லட்டும் என சொல்ல வேண்டும் என சொல்லி ஸ்டாலின் ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். வாக்களிப்பீர், உதயசூரியன் தேர்ந்தெடுப்பீர், உதயசூரியன். நன்றி, வணக்கம்.